நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து கோர்ட்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அடுத்த செகண்டே உண்மை எல்லாமே நம்ம கார்த்திக்கு புரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மை எப்படி புரிய வந்துச்சு, இப்போ நம்ம எஸ்எஸ்கே நிருபராதி அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரிய வரலைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் நிருபராதின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் கரெக்டாக ஃபோன் பேசின்னு இருக்காரு நம்ம எஸ்எஸ்கே. இந்த கார்த்தி மடப்பையனை வச்சுன்னு எப்படியோ ஒரு வழியாக நான் ஜெயிச்சு காட்டிட்டேன், சொத்தெல்லாம் அவங்ககிட்ட வந்துருச்சு, அவன் அண்ணன் நல்லவன் ஆனால் நான் கெட்டவன், அவனுக்கு மேலே கேடு கெட்டவன், என்ன அழிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அவன் கூட பிறந்த தம்பி அவனை வச்சு அவனை அழிச்சுன்னு இருக்கேன் நான், அது தெரியாமல் முட்டா பையன் என் கூட சேர்ந்துன்னு அவன் வாழ்க்கையை அவன் அழிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம கார்த்திக் கோவம் வந்தது போய் எஸ்எஸ்கேவை அடின்னு அடிச்சிடுறாரு. உன்னால நம்பி தானடா அவங்க கூட வந்தேன், உங்ககிட்டக்கு வந்தேன், அதுவும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எத்தனை டைம் வாய் கூசாமல் உங்களை வாழ்க்கைக்கு நல்லதான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரேடியாக வச்சு செஞ்சுட்டு இல்லை. இதுக்கு தான் சொல்கிறது, முன்ன பெண்ணை தெரியாத ஆளை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இறங்கின பார்த்தியா என்ன சொல்லணும், புத்தி இல்லாமல் என் வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க, ஆனால் யார் பேச்சும் கேட்காம நீங்கள் நல்லவங்க, நீங்கள் எனக்கு எல்லாமே நல்லதாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி மூட நம்பிக்கையால் நான் இறங்கிட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்பை இப்போ தான் அவர் உணர்றாரு. இதுக்கு மேலே அவரோட தப்பை வெளியே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அவர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவருக்கே புரிய வந்துடுச்சு. இதுக்கு மேலேயாவது திருந்தி நல்லபடியாக இருப்பாரா இருக்க மாட்டாரா, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போதோ, அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாக தாங்க போயின்னு இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கார்த்தி போயிட்டு நம்ம கௌதம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிடறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, ஆனால் நான் அப்படிப்பட்ட உங்களவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டேன், இதுக்கு எல்லாமே காரணம் அந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே பேச்சு கேட்டுன்னு உங்ககிட்ட இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆசை நடந்துட்டேன், ஏன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. விடுறா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறமாவது நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணா, இதுக்கு மேலே யார் பேச்சும் கேட்டு நான் எதுக்காகவும் உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்க ஒரு பக்கம், எப்படியோ ஒன்றுடா குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு, அது வெறும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் இது எல்லாருக்கும் பொருந்தாது, எல்லாரையும் நான் வச்சு செய்வேன், கண்டிப்பாக எனக்குரிய நேரம் வரும், அந்த நேரத்தில் எல்லாரையும் அடின்னு அடித்து ஓட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் வீட்டுன்னு இருக்காரு நம்ம எஸ்எஸ்கே. ஐயோ எஸ்எஸ்கே, நீ முட்டாளா எஸ்எஸ்கே, உன்னை ஜெயிலே இருக்க வச்சிருந்தா கூட எனக்கு லாபமாக இருந்திருக்கும், தேவையில்லாமல் முட்டாள்தனமாக ஃபோன் பேசி எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துட்டு இப்போ கார்த்தி தனியாக அவன் பாதையை நோக்கி போயின்னு இருக்கான். இதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம், உங்களோட முட்டாள்தனம் தான் காரணம், ஏன் எஸ்எஸ்கே இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவம் மாரியே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயணி திட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன தாட்சாயணி பேசிட்டு போயிட்டே இருக்க, என்ன பண்ணுறது, நடக்கிறது நடக்கும், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தற்செயலாக நடக்கிற விஷயம் எல்லாமே தற்செயலாக நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அதை விட்டு இதே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பெருசாக்கின்னு போயினே இருக்க முடியாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதையை நாமளே தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தாட்சாயணி ஆமாம் கிழிச்சிடுவேன், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதனால தான் என்ன கல்யாணம் பண்ணி ஏன் சொத்து மொத்தத்தையும் நீ சுருட்டின, இப்போ ஏன் சொத்தவே உன்னால் தக்க வச்சுக்க முடியல, இந்த சொத்து விஷயத்தில் உன்னால் முன்னே வர முடியல, எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கூச்சமாகவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பார்த்து கேட்க எஸ்எஸ்கே இந்த இடத்த விட்டே கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க நடு ரோட்டில் வச்சு. என்ன எஸ்எஸ்கே, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆணவத்தில் ஆடினு இருந்தால, அது எல்லாத்துக்கும் உனக்கு சரியான ஆட்டம் சரியான ஆப்பு வைக்கும்னு சொன்னால, அதே மாதிரி வச்சு காட்டிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னுமே பேச முடியாது, ஐயோ இது மிகப்பெரிய பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பேசவும் முடியாமல் இன்னும் சொல்லவும் முடியாமல் ஆடின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆடுறது ஆட்டம்னா ஓடுறது ஓட்டன்னா, என்னடா இது இப்படியெல்லாமடா ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. இவங்க ஒரு பக்கம் புருஷன் முன்னாடி மாதிரியே இல்லை, எனிமி எதிரி இவங்களுக்குள்ளே இவங்க அப்படியே சும்மா மோதி இப்போ அப்படியே சும்மா உடஞ்சி போக போகிறாங்கன்னு நினச்சா அவங்களாம் சேர்ந்து அஞ்சலி அப்போ கூட திறந்தாலிங்க. ஐயோ அம்மா, உங்களோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம என் புருஷன் போயிட்டாரே, இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஏதானோ ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. நீ திருந்தவே மாப்பிள்ளை, இவன் திருந்தலை இன்னும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம். என்றைக்குமே திருந்தாதவ தான் இந்த அஞ்சலி, இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேலேயாவது இவ திருந்துவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எதிர்பார்த்தோம். ஆனால் வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை, இப்போ இல்லை எப்பயும் நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்காங்க அஞ்சலி. இவங்கள வச்சு நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி கேடுகட்டுற கேரக்டரை பற்றி பேசி நம்மளுக்கு ஒரு யூஸும் ஒரு பிரோஜனமும் ஆகப்படுறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் எதனா ஒரு ஆக்டிவான நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர் இருந்துன்னு நேராக போகிறாரு ஆஃபீஸ்க்கு போன வாட்டி இந்த சொத்தெல்லாம் நம்மக்கிட்ட வந்துருச்சு இல்லை, கௌதம் ஆஃபீஸ் போனான்னு சொல்லிட்டு கௌதம் ஆஃபீஸ் போயிட்டு, என்ன கௌதமே ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க போல் வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாரை பார்த்து வெளியே போடா, என்ன நான் எதுக்கு வெளியே போகணும், இது ஏன் சொத்து ஏன் கம்பெனி, நான் இருப்பேன், டே அதெல்லாம் அப்போ இது இப்போ என்னோட சொத்து, நான் தான் இதெல்லாம்
ஆட்டி பாடிப்பான், உனக்கும் இந்த சொத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பேசவும் முடியாமல் இன்னும் சொல்லவும் முடியாமல் என்னடா அது நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அப்படியே வேதனையில் கூனி குறுகி போய் அவமானத்தில் அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு உட்காந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் தள்ளப்பட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, இதே ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு நம்ம பாதையில் நம்ம கரெக்டாக போனால் நம்ம கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயின்னு இருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை வெற்றி படிக்கட்டாக மாறுமா இல்லை இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையெல்லாம் வளருமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காத்திருக்காருல அவர் இருந்து கௌதமுக்கு எவ்வளவோ சொல்கிறாங்க. கௌதம் அண்ணன் எல்லாம் சுற்றி அந்த எஸ்எஸ்க்கு ஆட்டப்பட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை, அது எல்லார் பேரிலும் காமனாக இருக்குடா, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போ நம்ம போய் கேஸை போட்டோம்னா எஸ்எஸ்கே உள்ளே போவான், யாருக்கும் தெரியாமல் ஃபோர்ஜரியாக சொத்தெல்லாம் எழுதி வாங்கினான்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ, நானா கார்த்தி வந்தது எதுக்காக, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்காக தான், சொத்து எதுவும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவும் தாச்சானி பேசியிருந்தாங்க. அதுக்கு சரி இந்த மாதிரி பண்ணுங்க, நான் இப்படியே நடிச்சு அவ பக்கம் போகிற மாதிரி போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, இப்படி தான் விஷயமா, இப்போ சொத்தை எல்லாமே மாற்றியோன்னா எல்லாரோட கையில் தோணும், இப்போ என்ன பண்ணுறது, இவ கூட எதுன்னு இவளுக்கு குழி பறிச்சு இவளுக்கு அடி மேலே அடி நம்ம கொடுத்துனே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சியூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.